ஹாய் ஆல். நம்ம யூடியூப் சேனலோட நேம் முன்னாடி சி புரோகிராமிங் டியூட்டோரியல்னு இருந்துச்சு. அத இப்போ தி சி கோட் கார்னர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. இன்னைக்கு சி புரோகிராமிங்கோட 7த் பார்ட் பார்க்க போறோம். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சி ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டர்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு சிம்பல். அது என்ன பண்ணா கம்பைலருக்கு சர்டைன் மேத்தமேட்டிக்கல் ஆர் லாஜிக்கல் ஃபங்ஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணா, ஆப்பரண்ட்ஸ் மேல சில ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்குன்னா, அதுல பிளஸ்ங்கிறது ஆப்பரேட்டர், ஏபிங்கிறது ஆப்பரண்ட்ஸ். ஸோ இந்த பிளஸ் மாதிரி நம்மகிட்ட நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. லைக் பிளஸ், மைனஸ், இன்டூ, டிவிஷன், மாடுலோ அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஆப்பரேட்டர்ஸ் நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அதோட யூசஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் நெறைய ஆப்பரேட்டர்ஸ் சிங்கிள் லைன்ல நம்ம எக்ஸ்பிரஷன்ல இருக்கு அப்படின்னா, அதுல எந்த ஆப்பரேட்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும், எதுக்கு நெக்ஸ்ட் பிரையாரிட்டி தரணும் அப்படின்றது வந்து பிரசிடென்ஸ் டேபிள்ல இருக்கு. அண்ட் ஒரே பிரையாரிட்டி சேம் பிரையாரிட்டி இருக்கிற 2 ஆப்பரேட்டர்ஸ் டைம் நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன்ல வந்ததுன்னா, அதுல எந்த ஆப்பரேட்டர நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அசோசியேட்டிவிட்டி சொல்லும். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்படின்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர். ஸோ, இப்ப இந்த ஆப்பரேட்டர எத்தன ஆப்பரண்ட்ஸ் மேல யூஸ் பண்றோம்ங்கறத பொறுத்து, அது யூனரி, பைனரி, டெர்னரி ஆப்பரேட்டர்ன்னு 3 டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனரி ஆப்பரேட்டர். யூனரி ஆப்பரேட்டர் அப்படின்னா, சிங்கிள் ஆப்பரண்ட்ட வச்சு தான் இத யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் p ஈக்குவல் டூ 10 இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் p பிளஸ் பிளஸ் அப்படின்னா p ஈக்குவல் டூ p பிளஸ் 1 மீனிங் அதாவது p அதோட வேல்யூ 11 ஆயிடும். அண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் p ஈக்குவல் டூ 10 அப்படின்னா, p மைனஸ் மைனஸ் அப்படின்னா p ஈக்குவல் டு p மைனஸ் 1 அது வந்து 10 மைனஸ் 1 9 ஆயிடும். அண்ட் லாஜிக்கல் நாட் லாஜிக்கல் நாட்ங்கிறது 0 லாஜிக்கல் ஸ்டேட்டஸ் 0 வந்து 1 மாத்தும் 1 0 மாத்தும். அண்ட் இந்த நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து காம்ப்ளிமென்ட் ஆப்பரேட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குடுக்குற பைனரி நம்பர குடுக்குற டெசிமல் நம்பர பைனரி நம்பரா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு பிட்டையுமே இது வந்து ஃபிளிப் பண்ணும். இன்வெர்ட் பண்ணும். 1 0 ஆவும் 0 1 ஆவும் இன்வெர்ட் பண்ணும். கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் தான் நமக்கு இந்த காம்ப்ளிமென்ட்டோட அவுட்புட். இது சிம்பிளா சொல்லணும்னா ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் எடுக்கும் இந்த ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் அட்ரஸ் ஆஃப். ஒரு வேரியபிளோட அட்ரஸ் கிடைக்கணும்னா இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். அண்ட் டீரெஃபரன்ஸ். ஸ்டார் மார்க் இருக்கு இல்லையா? அது வந்து டீரெஃபரன்ஸ். அதாவது ஒரு பாயிண்டர் இப்போ ஒரு வேரியபிள பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் p ஈக்குவல் டூ ஆம்பர்சாண்ட் a அப்படின்னு எடுத்துக்கலாம். p யோட p யோட p முன்னாடி இந்த டீரெஃபரன்ஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, p பாயிண்ட் பண்ற அட்ரஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. அதாவது ஆம்பர்சாண்ட்ங்கிறது அட்ரஸ் குடுக்கும். இந்த அ ஸ்டார் மாரி இருக்குது. அந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்க வேல்யூவ ரிட்டர்ன் பண்ணும். இத யூனரி ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் பார்க்க போறது பைனரி ஆப்பரேட்டர். அதாவது இதுல என்னலாம் வரும்னா, அரித்மெட்டிக்கல், லாஜிக்கல், பிட்வைஸ், ரிலேஷனல் ஆப்பரேட்டர் எக்ஸெப்ட் லாஜிக்கல் நாட். லாஜிக்கல் எல்லா ஆப்பரேட்டர்ஸுமே பைனரி ஆப்பரேட்டர் தான். லாஜிக்கல் நாட் மட்டும் சிங்கிள் ஆப்பரண்ட் யூஸ் பண்றதுனால அது வந்து யூனரி ஆப்பரேட்டர்ல வருது. நெக்ஸ்ட் டெர்னரி ஆப்பரேட்டர். தட் மீன்ஸ் கொஸ்டின் மார்க் ஆப்பரேட்டர். டெர்னரி ஆப்பரேட்டர்னா இங்க 3 ஆப்பரண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அண்ட் இப்ப நம்மகிட்ட வந்து யூனரி, பைனரி அண்ட் டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ண போறோங்கிறத பொறுத்து 6 டைப்ஸா ஆப்பரேட்டர பிரிச்சுக்கலாம். அதாவது அரித்மெட்டிக் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ண எக்ஸாம்பிள் பிளஸ், மைனஸ், இன்டூ, டிவிஷன், மாடுலோ. ரிலேஷனல் ஆப்பரேட்டர் லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ. அண்ட் லாஜிக்கல் ஆப்பரேட்டர் லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர். பிட்வைஸ் ஆப்பரேட்டர் பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் பிட்வைஸ் எக்ஸ்ஆர். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னா பிளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, இன்ட் ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு, மாடுலோ ஈக்குவல் டு அண்ட் மிஸ்க் ஆப்பரேட்டர்ஸ். மிஸ்க் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா, இந்த டெர்னரி ஆப்பரேட்டர், அட்ரஸ், சைஸ் ஆஃப் அண்ட் டீரெஃபரன்ஸ் இதெல்லாம் மிஸ்க் ஆப்பரேட்டர்ல இருக்கு. பார்க்க போறது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். அதாவது இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் பிளஸ், மைனஸ், இன்டூ, டிவிஷன், மாடுலோ, இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப A யோட வேல்யூ 10 அண்ட் B யோட வேல்யூ 20ன்னு எடுத்துப்போம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஆப்பரேட்டர் இருக்கு? பிளஸ். இது என்ன பண்ணும்? 2 ஆப்பரண்ட்ட ஆட் பண்ணும். ஸோ 10 + 20 30.
நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட். அது B ய A ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். 10 - 20 - 10. நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். இது A and B ய மல்டிப்ளை பண்ணும். ஸோ A 10, B 20, 10 into 20 200. நெக்ஸ்ட் டிவிஷன் ஆப்பரேட்டர். இது இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, B divided by A. அதாவது 20 divided by 10 that is equal to 2. தென் மாடுலோ ஆப்பரேட்டர். இது என்ன பண்ணும்? டிவைட் பண்ணி ரிமைண்டர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ B மாடுலோ ஏன்னா 20 மாடுலோ 10. 20 10 ஆல் டிவைட் பண்ணா 2 வரும், ரிமைண்டர் 0. ஸோ மாடுலோ ஆப்பரேஷன் ரிட்டர்ன் பண்ணா ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணும், ஸோ 0. நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஒரு வேல்யூவை பிளஸ் 1 இன்கிரிமெண்ட் கொடுக்கும். A வந்து 10 இருக்கும்போது A பிளஸ் பிளஸ்னு போட்டா 11 ஆகும். அண்ட் A 10 இருக்கும்போது A மைனஸ் மைனஸ் போட்டா 9 ஆகும். செகண்ட் இருக்கிறது ரிலேஷனல் ஆப்பரேட்டர். இது என்ன பண்ணா 2 ஆப்பரண்ட கம்பேர் பண்ணி ஒரு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. 1 ஆர் 0வை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு இது என்ன பண்ணும்னா, இப்போ A ஈக்குவல் டு B ஆன்னு செக் பண்ணும். சமமா இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரூ, அதாவது 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு A B சமம் இல்லையான்னு செக் பண்றோம். சமமா இல்ல அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்ல சமமா இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் A greater than B. A greater than B இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் லெஸ் தென் A less than B. அதாவது A வந்து B விட கம்மியா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் A greater than or equal to. A A வந்து Bக்கு ஈக்குவலாவும் இருக்கலாம், இல்ல கிரேட்டராவும் இருக்கலாம். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. A வந்து B ய விட கம்மியாவோ இல்ல அதுக்கு ஈக்குவலாவோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A ஈக்குவல் டு B. நமக்கு தெரியும் A வோட வேல்யூ 10, B யோட வேல்யூ 20. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல பார்த்த வேல்யூஸ் தான். ஸோ இது ஈக்குவலா இல்ல. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. அண்ட் செகண்ட் A நாட் ஈக்குவல் டு B. A 10, B 20 நாட் ஈக்குவல் டு தான். ஸோ இது ட்ரூ. அண்ட் A greater than B. A வந்து 10, B 20 greater than கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. அண்ட் A less than B. A 10, B 20. ஸோ A வந்து B யோட கம்மியா தான் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் A greater than or equal to B. A யோட வேல்யூ 10, B யோட வேல்யூ 20. கிரேட்டரும் கிடையாது, ஈக்குவலும் கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் ட்ரூ. தென் A less than or equal to B. A 10, B 20. ஸோ இது கிரேட்டர் தான். ஸோ தட் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ 1 ரிட்டர்ன் பண்ணும். ஆனா இங்க பாருங்க B வந்து 0. A மட்டும் தான் நான் 0 வேல்யூ இருக்கு. ஸோ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் A or B. A வந்து 10, B வந்து 0. ஏதாவது ஒரு ஆப்பரண்ட்ல நமக்கு வேல்யூ இருந்து இன்னொரு ஆப்பரண்ட் நான் 0வா இருந்தாலுமே இது ட்ரூவா தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ A or Bங்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட் லாஜிக்கல் நாட். நாட் ஆஃப் A and then B. A and then Bங்கிறது ஃபால்ஸ். ஸோ அந்த லாஜிக்கல் ஸ்டேட்டஸை இந்த நாட்டுங்கிற சிம்பிள் இன்வெர்ட் பண்ணும். ஸோ இட்ஸ் ட்ரூ. ஸோ ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து ட்ரூ 1 ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்மளோட ஆப்ரண்ட் வந்து பைனரி எழுதிட்டு பிட் லெவல்ல வந்து ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ ஸோ இதில் 3 வகையான பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. பிட்வைஸ் அண்ட் பிட்வைஸ் ஆர் பிட்வைஸ் எக்ஸார். ஸோ சிம்பிள் நல்லா கவனிக்கணும். லாஜிக்கல் அண்ட் லாஜிக்கலா இருக்கு. டபுள் அண்ட் டபுள் இந்த லைன் மாதிரி இருக்க சிம்பிள் இருக்கும். ஆனா பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு சிங்கிள் அண்ட் சிங்கிள் லைன் மார்க்குள்ள சிம்பிள் தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கவனமா போடணும். ஸோ இப்போ பாருங்க Pல வந்து P and Qக்கு 2 வேல்யூ 4 காம்பினேஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. 0001 1110ன்னு. இப்போ P and Q. அண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போதுமே அண்டு வந்து 2 வேல்யூமே ஒன்னா இருந்தா மட்டும் 1 ரிட்டர்ன் பண்ணும். ஏதாவது ஒரு வேல்யூ 0 ஆயிட்டாலுமே அவுட்புட் 0 ஆயிடும். ஸோ P0 Q0 அப்படின்னா அண்டு வேல்யூ 0. P0 Q1 இதுலயே ரெண்டுமே ஒன்னா இல்ல. ஸோ 0 1 1. ஸோ இப்போ அண்டோட ரிசல்ட் 1 1 0. ஒரு 0 தான் ஒரு 1 தான் இருக்கு. ரிமைனிங் 0 இருக்கால அவுட்புட் 0. நெக்ஸ்ட் PRB RQ. PRQல என்ன பண்ணும் அப்படின்னா ஆர் ஆப்ரேஷன். ஆர் என்ன பண்ணா ஏதாவது ஒரு 1 இருந்தாலுமே அவுட்புட்ல 1 கொடுக்கும். ரெண்டுமே 0 இருந்தா மட்டும் தான் அவுட்புட் 0வா இருக்கும். ஸோ 0 0 0 0 1 ஆர் ரிசல்ட் 1.
1 1 ஆரோட ரிசல்ட் 1 1 0 ஆரோட ரிசல்ட் வந்து 1. நெக்ஸ்ட் P XOR Q. எக்ஸார் ஆப்ரேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் வேல்யூஸா இருந்துச்சு. P and Q சேம் வேல்யூஸா இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணும். டிஃப்ரெண்ட் வேல்யூஸா இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணும். இப்போ P0 Q0 ஸோ 0. P0 Q1 ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ 1 1 1 டிஃப்ரெண்டா இல்ல சேமா இருக்கு ஸோ 0 1 0 1 0 டிஃப்ரெண்டா இருக்கனால 1. தென் கீழ பாருங்க A யோட வேல்யூ 60 B யோட வேல்யூ 13 வந்து பைனரி ஃபார்மேட் எழுதியா இருக்கு. அதுக்கு எப்படி வந்து இந்த AND ஆப்பரேஷன், OR ஆப்பரேஷன், XOR ஆப்பரேஷன், காம்ப்ளிமென்ட், ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட் ஆப்பரேட்டர் எல்லாமே எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ A and B பாருங்க. A வந்து 0 0 11 11 00. B வந்து 4 zeros அப்புறம் 11 01. ஸோ அண்டுனா ரெண்டுமே ஒண்ணா இருக்கும்போது மட்டும் தான் அவுட்புட் ஒண்ணா இருக்கும். அப்படி பார்த்தா நமக்கு ரைட்ல இருந்து 3 4வது வேல்யூல 1 1 இருக்கனால 2 இடத்துலயுமே 1 1 இருக்கனால 1 1 வரும். மத்த எல்லாமே 0. நெக்ஸ்ட் ARB. ARB ஒரு 1 இருக்கணும். ஸோ ரைட்ல இருந்து MSBயோட லாஸ்ட் 2 லீவ் பண்ணி ஏதாவது ஒரு 1 பிரசன்டா இருக்கு. ஸோ 0 0 1 1 1 1 0 1. நெக்ஸ்ட் A XOR B சேமா இருந்தா 0 டிஃபரெண்டா இருந்தா 1. ஸோ 0 0 1 1 0 0 0 1. நெக்ஸ்ட் A காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A. Aல இருக்க எல்லா பிட்டையுமே இன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரம் த ரைட் நான் LSBல இருந்து சொல்றேன். LSBல என்ன இருக்குன்னா 0 இருக்கு. ஸோ 1 நெக்ஸ்ட் 0 சரி 1 1 0 அகைன் 1 0 1 0 1 0 0 1 0 1. ஸோ இப்படிதான் பிட்வைஸ் ஆப்பரேட்டர் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இருக்குது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். ஸோ இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்கிரீன்ல நமக்கு 4 ஆப்பரேட்டர் கொடுத்துருக்கேன். ஒன்னு ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் மைனஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் ஸ்டார் ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டு அப்படின்னா என்ன பண்ணா C ஈக்குவல் டு A பிளஸ் B. A பிளஸ் B யோட வேல்யூ வந்து Cல அசைன் ஆகும். அந்த அசைன் அதுக்கு யூஸ் பண்ற ஈக்குவல் டு தான் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். நெக்ஸ்ட் பிளஸ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் C பிளஸ் ஈக்குவல் டு A அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா C ஈக்குவல் டு C பிளஸ் A அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் மைனஸ் ஈக்குவல் டு C மைனஸ் ஈக்குவல் டு A அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா C ஈக்குவல் டு C மைனஸ் A அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஸ்டார் ஈக்குவல் டு C ஸ்டார் ஈக்குவல் டு A அப்படின்னா C ஈக்குவல் டு C ஸ்டார் A அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் ரிமைனிங் பார்ட் ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் தான் இந்த ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம். இங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு டிவைட் ஈக்குவல் டுனா C டிவைட் ஈக்குவல் டு ஏனா C ஈக்குவல் டு C டிவைடட் பை A அர்த்தம். நெக்ஸ்ட் மாடுலோ ஈக்குவல் டு C மாடுலோ ஈக்குவல் டு A அப்படின்னா C ஈக்குவல் டு C மாடுலோ ஏன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் C லெஃப்ட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னா C ஈக்குவல் டு C லெஃப்ட் ஷிஃப்ட் பை 2 மீனிங். நெக்ஸ்ட் C ரைட் ஷிஃப்ட் ஈக்குவல் டு 2 அப்படின்னா C ஈக்குவல் டு C ரைட் ஷிஃப்ட் பை 2 அப்படின்னு மீனிங். நெக்ஸ்ட் C அண்ட் ஈக்குவல் டு அப்படின்னா C ஈக்குவல் டு C அண்ட் 2 ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் C XOR ஈக்குவல் டு 2னா C ஈக்குவல் டு C XOR 2ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் C R ஈக்குவல் டு 2 அப்படின்னா C ஈக்குவல் டு C R 2 அப்படின்னு அர்த்தம். லாஸ்டா இருக்கிறது மிஸ்க் ஆப்பரேட்டர்ஸ். இதுல 4 ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. சைஸ் ஆஃப் அண்ட் டீரெஃபரன்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஆப்பரேட்டர். ஸோ சைஸ் ஆஃப் அப்படின்னா சைஸ் ஆஃபோட அந்த ஆஃப்குள்ள என்ன டைப் வேரியபிள் கொடுக்குறோமோ ஒரு சைஸ் ரிட்டர்ன் பண்ணோம். நெக்ஸ்ட் அண்ட் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அட்ரஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒரு பாயிண்டரோட ஒரு வேரியபிளோட எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் A = 10 அப்படின்னா அண்ட் ஆம்பர்சண்ட் A அப்படின்னு போட்டோம்னா அந்த ஏயோட அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து பாயிண்டர் டு அ வேரியபிள். அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் A = 10 இருக்கு. P = ஆம்பர்சண்ட் ஏனா P வந்து ஏயோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த P டீரெஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த Pல வந்து என்ன கண்டென்ட் இருக்குன்னா ஏயோட அட்ரஸ் இருக்கும். ஸ்டார் Pனா அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஆப்பரேட்டர். இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ கொஸ்டின் மார்க் தென் வேல்யூ எக்ஸ் கோலன் வேல்யூ ஒய். இது வந்து ஜஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். if some condition is true then some statements will be executed, otherwise else some
அதர் ஸ்டேட்மெண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் லைக் தட். ஸோ இஃபல்ஸ் அப்படி இருக்கும். அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து சிங்கிள் லைனை அந்த இஃபல்ஸை இஃபல்ஸோட ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறது ஆப்ரேட்டரோட ப்ரெசிடென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 7 + 3 × 2. இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க. இது இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இந்த ரிசல்ட் வந்து 13. ஆனால் 13 20 கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் இருக்கு அப்படின்னா 3 + 7 10 × 2 20 அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே என்னன்னா 2 ஆப்ரேட்டர் இருக்கு, ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டுத்துல எதுக்கு வந்து ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ஹையர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 × 2 6 அப்படின்னு கேல்குலேட் ஆகணும். சரி, அந்த 6 வந்து 7ஓட ஆட் ஆகி எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 13 தான், 20 கிடையாது. ஸோ அந்த ஆப்ரேட்டரோட ப்ரியாரிட்டியை எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரெசிடென்ஸ் எல்லாமே இந்த டேபிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எதுக்கு ஹையர் ப்ரியாரிட்டி இருக்குன்னா இந்த போஸ்ட்ஃபிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்க்கு தான். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட், லைன் ஆரோ, டாட், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யூனரி. அதில் என்ன இருக்குன்னா ப்ளஸ், மைனஸ், லாஜிக்கல் நாட்டு, பிட்வைஸ் நாட்டு, இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், டீரெஃபரன்ஸ், அட்ரஸ் சிம்பிள், பெசல் அண்ட் சைஸ் ஆஃப். தேர்டா எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ. அண்ட் ஃபோர்த் எதுக்குன்னா ப்ளஸ் மைனஸ். ஃபிஃப்த்து வந்து ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட். சிக்ஸ்த்து வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு. செவன்த் வந்து ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. தென் எயித்து வந்து பிட்வைஸ் அண்டு. நைன்த் பிட்வைஸ் எக்ஸாரு. 10th பிட்வைஸ் ஆறு. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு முன்னாடியே எக்ஸார் வந்து இருக்கு. எக்ஸாரும் ஆறும் ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லாஜிக்கல் அண்டு, நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆறு, நெக்ஸ்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் கடைசியா இருக்க ரெண்டுல என்ன இருக்குது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குமா. அசைன்மெண்ட்ல என்ன இருக்குன்னா அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் சிம்பிள்ஸ் தான் அசைன்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க. அந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு லாஸ்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கணும். கம்மா தான் லாஸ்ட் ப்ரையாரிட்டி உள்ள சிம்பிள். ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெசிடென்ஸ் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இங்கே பாருங்க, இன்ட்டு a = 6, b = 3, c = 4. இப்போ இன்ட்டு ரிசல்ட்டு ஈக்குவல் டு a + b × c டிவைட் பை 2. ஸோ இப்போ சிங்கிள் லைன்லேயே ப்ளஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, டிவிஷன் இருக்கு. நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் ப்ளஸ்ஸை விட அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இப்போ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ரெண்டுக்குமே சேம் ப்ரியாரிட்டி தான். டேபிளில் பார்த்தோம்னா தேர்ட் பிளேஸில் ரெண்டுக்கும் சேம் ப்ரியாரிட்டி தான் இருக்கு. ஆனால் இப்போ இதில் எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னா அதுக்கு பேர் தான் அப்படி கண்டுபிடிக்கிறது தான் அசோசியேட்டிவிட்டி. அசோசியேட்டிவிட்டியில என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் தான் டிவிஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும், b × c. ஸோ 3 × 4 12. நெக்ஸ்ட் டிவைட் பை 2. ஸோ 12 by 2 6. ஃபைனலி a + 6. a வந்து 6, இந்த ரிமைனிங் 6. ஸோ 12. செகண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரெசிடென்ட் அண்ட் அசோசியேட்டிவிட்டி. ஸோ இங்கிருந்து இன்ட்டு எக்ஸ்பிரஷன் ஈக்குவல் டு 100 + 200 டிவைட் பை 10 - 3 × 10. ஸோ இங்கே பாருங்க என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னா ப்ளஸ், டிவிஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து ப்ளஸ் மைனஸை விட அதிக ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும், மல்டிப்ளிகேஷனுக்கு டிவிஷனுக்கு கொடுக்கணும். அண்டு இதோட அசோசியேட்டிவிட்டி வந்து லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ லெஃப்ட்ல என்ன வருது, ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் வருது, அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 200 by 10 பெர்ஃபார்ம் பண்ணணும், 20. நெக்ஸ்ட் 3 × 10 பெர்ஃபார்ம் பண்ணணும், 30. 20 - 30 - 10. நெக்ஸ்ட் 100 - 10 90. ஸோ இனிமேல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லா ஆப்ரேட்டர்ஸ்க்குமே எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பாருங்க, இன்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. இது யூனரி ப்ளஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ஏனா ரிசல்ட் வந்து ரிசல்ட் ப்ளஸ் printfல என்ன கொடுத்துருக்கோம்னா ப்ளஸ் ஏ இஸ் பர்சன்டேஜ் கமா ரிசல்ட். ஸோ ப்ளஸ் ஏ இஸ்
ஆன்சரோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ +10 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரெஸ் ஈக்குவல் டு -a இது என்னது மைனஸ் இந்த ஆப்பரேட்டர் நேம். பிரிண்டஃப்ல இருக்கு -a is %d, ரெஸ். ரெஸ்ங்கிறது இன்டிஜர்ன்றனால %d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ -a is -10. தென் ரெஸ் ஈக்குவல் டு a ++ இது இன்க்ரிமெண்ட் ஆப்பரேட்டர். ஸோ ஏயோட வேல்யூ 10 +1 போட்டோம்னா 11. ஸோ a ++ is 11. நெக்ஸ்ட் ரெஸ் ஈக்குவல் டு a மைனஸ் ஏயோட வேல்யூ 10 மைனஸ் 9. ஸோ a பிரிண்டஃப்ல என்ன இருக்குன்னா a மைனஸ் is 9 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். ஸோ இங்க என்ன இருக்குன்னா int ஈக்குவல் 10 b ஈக்குவல் டு 4 ரிசல்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அடிஷன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு a பிளஸ் b. ஸோ பிரிண்டஃப்ல என்ன இருக்கு a பிளஸ் b இஸ் 14 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரெஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b சப்ட்ராக்ஷன். பிரிண்டஃப்ல எனக்கு a மைனஸ் b இஸ் 6 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரெஸ் ஈக்குவல் டு a இன்டு b. a into b 40. So a into b is 14 print ஆகும். Next is equal to a divided by b. a10 b4 divide பண்ணா இன்டிஜர்ங்கிறனால நம்ம எங்க float value யூஸ் பண்ணல. ஸோ அக்யூரேட்டா கிடைக்காது. ஸோ ஃப்ராக்ஷன் பார்ட் கிடைக்காது. ஒன்லி த இன்டிஜர் பார்ட் கிடைக்கும். ஸோ 10 divided by 4 வந்து 2. ஸோ a divided by is 2. நெக்ஸ்ட் is equal to a modulo b. இது வந்து a b டிவைட் பண்ணி ரிமைண்டர் பார்க்குது. ஸோ 4 into 2 8 remainder வந்து 2. So a modulo 2 is a modulo b is 2 அப்படின்னு காமிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இங்க என்ன இருக்கு int equal 10 b equal to 4 ரிசல்ட். இப்போ ஒவ்வொரு ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணிருக்கோம் கிரேட்டர் தென். ரிசல்ட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் a கிரேட்டர் தென் b. ஸோ ஏயோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 4 திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ பிரிண்டஃப் என்ன இருக்கும் a கிரேட்டர் தென் b இஸ் 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஐ மீன் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிற கேஸில் 0 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் a லெஸ் தென் b. இது வந்து a 10 b 4. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஸோ a லெஸ் தென் b இஸ் 0. நெக்ஸ்ட் s ஈக்குவல் டு a ஈக்குவல் டு b. a 10 b 4. ஸோ ஈக்குவல் கிடையாது. ஸோ a ஈக்குவல் டு b இஸ் 0. நெக்ஸ்ட் a not equal to b. a 10 b 4. So this condition is true. So a not equal to b is 1. Next a less than or equal to b. a 10 b 4. So less than கிடையாது equal to கிடையாது. So a less than or equal to b is 0. Next a greater than or equal to b. a 10 b 4. So greater than so a greater than or equal to b is 1. Next logical operators example பார்க்க போறோம். இங்க என்ன இருக்குன்னா int a equal to 10 b equal to 0. இப்ப 3 லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு அண்ட் ஆர் நாட். ஸோ a லாஜிக்கல் அண்ட் b பார்க்கணும். a 10 b 0 அண்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணா ரெண்டுமே நான் ஜீரோவா இருந்தால் தான் 1 ரிட்டர்ன் பண்ணும். அதர்வைஸ் 0 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஒரு வேல்யூ நான் ஜீரோ ஒரு வேல்யூ 0. ஸோ இது கண்டிப்பாக 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ a லாஜிக்கல் அண்ட் b 0. நெக்ஸ்ட் a ஆர் b. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும் ரெண்டு வேரியபிள்ல ஒரு வேரியபிள் வந்து நமக்கு நான் ஜீரோவா இருந்தாலுமே ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏ லாஜிக்கல் ஆர் பி இஸ் 1. நெக்ஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு லாஜிக்கல் நாட் ஆஃப் ஏ. ஏயோட வேல்யூ 10. ஸோ அது நான் ஜீரோ வேல்யூ அண்ட் அதை நாட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ லாஜிக்கல் நாட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ இஸ் 0. நெக்ஸ்ட் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நமக்கு நம்மளோட வேரியபிளோட பிட்வைஸ் ஆப்ரேட் ஆகும். பிட் லெவல் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் a ஈக்குவல் 10 b ஈக்குவல் டு 4 அண்ட் ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் ஈக்குவல் டு a பிட்வைஸ் அண்ட் b இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a அவுட்புட் ஒயிட் அது ஸ்க்ரீன் பிளேஸில் பாருங்க. a ஈக்குவல் டு a 10 1010 போட்டிருக்கேன். அண்ட் பி 4க்கு வந்து 0100. இப்போ ஏ அண்ட் பி என்ன ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா இருந்தால் தான் நமக்கு ஒன்று. ஏதாவது ஒன்று ஜீரோவாக இருந்தாலுமே நமக்கு அவுட்புட் வந்து 0 தான். ஸோ 000 100 010 100. எல்எஸ்பிலேருந்து ரீட் பண்ணுறேன்.
இப்ப ஏ அண்ட் பிங்கிறது எல்லாமே 0. நெக்ஸ்ட் 2வது ஏ ஆர் பி. எ நெக்ஸ்ட் 2வது பாருங்க. ஆர்ன்னு எதையாவது ஒரு 1 இருந்தாலுமே அவுட்புட் 1 ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 1. ஸோ ஏ ஆர் பி வந்து 111 0. அண்ட் தேர்டு ஏ எக்ஸ்ஆர் பி சேமா இருந்தா 0, டிஃப்ரெண்டா இருந்தா 1. ஸோ ஃபர்ஸ்ட் எல்எஸ்பியில் 2 பிட்டுமே சேமா இருக்கு 0. தென் அடுத்த பிட் வந்து 1, 10. ஸோ டிஃப்ரெண்டா இருக்கு 1, 01 டிஃப்ரெண்டா இருக்கு 1, 10 டிஃப்ரெண்டா இருக்கு 1. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட். லெஃப்ட் ஷிஃப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இங்க இருக்கு. நம்ம எல்லாமே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 டு தி பவர் என்னக்கு வேல்யூஸ நமக்கு டிவைட் பண்ணணும், இல்ல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த எண்ணுங்கிற வேல்யூ வந்து ரைட் ஷிஃப்ட்டோ, லெஃப்ட் ஷிஃப்ட்டோ யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷனோ, டிவிஷனோ பண்ணிக்க முடியும். இப்போ லெஃப்ட் ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 3 அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபோர்த் இந்த ஒயிட் ஸ்க்ரீனை பாருங்க. ஏ ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 3 அப்படின்னா ஏ இன்டூ 2 பவர் 3 அப்படின்னு அர்த்தம். லெஃப்ட் ஷிஃப்ட் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். ஏ கூட ஏதோ நம்பர் மல்டிப்ளை ஆக போகுது அப்படிங்கிறது லெஃப்ட் ஷிஃப்ட் சொல்லுது. எவ்வளவு வேல்யூ மல்டிப்ளை ஆகும்னா நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது 2 பவர் எழுதணும். ஸோ ஏ இன்டூ 2 பவர் 3. ஏன்னா ஏ லெஃப்ட் ஷிஃப்ட் 3ன்னு கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஷிஃப்ட் மல்டிப்ளிகேஷன் 3னா 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3 ஓட 8, ஏவோட வேல்யூ 10. ஸோ 18 ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ரைட் ஷிஃப்ட். ஏ ரைட் ஷிஃப்ட் 2 அப்படின்னா 2 ரைட் ஷிஃப்ட் நத்திங் பட் டிவிஷன். ஸோ ஏ டிவிஷன் 2னா 2 பவர் 2. ஏ 10 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன இருக்குன்னா இன்ட் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 2. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி. இதுக்கு என்ன மீனிங், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு மீனிங். ஸோ ஹியர் ஏ 10, பி 2. ஸோ ஏ பிளஸ் பி இஸ் 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். செகண்ட் ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது சப்ட்ராக்ஷன். அதோட மீனிங் என்னன்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு அர்த்தம். ஸோ ஹியர் ஏயோட வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் கோட்ல பாருங்க, ஏ பிளஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி, ஏபியோட வேல்யூ ஆட் ஆகி ஏல ஸ்டோர் ஆகும். ஸோ ஏயோட வேல்யூ 10 கிடையாது 12. நெக்ஸ்ட் 12 மைனஸ் பி. பி வந்து 2, ஸோ 10. ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி இஸ் 10. நெக்ஸ்ட் ஏ இன்ட்டு ஈக்குவல் டு பி அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பின்னு அர்த்தம். ஏயோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 2, ஸோ 20. நெக்ஸ்ட் ஏ டிவைட் ஈக்குவல் டு பி அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி அப்படின்னு மீனிங். ஸோ ஏயோட வேல்யூ என்ன இருக்கு, மல்டிப்ளை பண்ண வேல்யூ ஏயோட வேல்யூ 20. 20 divided by 2, 10. So a divide equal to b is 10. Next a modulo equal to b. So a ஓட வேல்யூ நமக்கு என்னது 10. ஐ மீன் a equal to a divided by ஸ்டெப்ல கிடைச்ச வேல்யூ தான் a ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதில் 10ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 10 modulo equal to b. b வந்து 2. ஸோ 10 2 ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0. ஸோ a modulo equal to b is 0. ஸோ இங்க நல்லா பார்த்துக்கோங்க. அவுட்புட் ஸ்க்ரீனை பாருங்க. ஸோ இந்த ஒயிட் பிளேஸ்ல என்ன ரைட் ஆயிருக்கு அப்படின்னா அவுட்புட் ரைட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி 12. நெக்ஸ்ட் அந்த 12 தான் ஏ. ஏன்னா ஆட் சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ மாடலவோ அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏலே ஸ்டோர் பண்றதுனால ஏவோட அப்டேட்டட் வேல்யூ தான் அடுத்த ஆப்ரேஷனுக்கு எடுத்துக்கணும். லாஸ்டா பார்க்க போறது மிஸ்க் ஆப்ரேட்டர். இதுல 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிளோ இல்ல டேட்டா டைப்போ மெமரியில எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குபை பண்ணுங்கிறது சொல்லும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. இன்ட் ஐ ஃப்ளோட் எஃப் கேரக்டர் சி. பிரிண்ட்எஃப்ல என்ன இருக்கு, சைஸ் ஆஃப் இன்ட் அண்ட் டி பைட்ஸ் நியூ லைன் கமா int of size of i வந்து int. ஸோ இன்ட்டுங்கிற டேட்டா டைப் வந்து 4 பைட்ஸ். ஸோ 4 பைட்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். சைஸ் ஆஃப் இன்ட்டு 4 பைட்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஃப்ளோட்டோட சைஸும் 4 பைட்ஸ் தான். ஸோ சைஸ் ஆஃப் ஃப்ளோட்டு 4 பைட்ஸு.
கேரக்டரோட பைட் வந்து 1 பைட் தான். சைஸ் ஆஃப் கேரக்டர் வந்து 1. நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஆம்பர்சண்ட் அதாவது அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள். ப்ரோகிராம் பாருங்க. A = 90 இன்டு ஸ்டார் பி. ஸ்டார் பிங்கிறது பாயிண்டர். பாயிண்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும். ஸோ பிங்கிறது p = ஆம்பர்சண்ட் ஏன்னு எழுதியிருக்கேன். ஏங்கிறது ஒரு வேரியபிள். அட்ரஸ்ங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஏ. அதை எடுத்து போய் பாயிண்டர் p ஈக்குவல்ல ஸ்டோர் பண்றோம். p ஸ்டோர் பண்றோம். ஸோ p என்ன இருக்கும் அப்படின்னா ஏயோட அட்ரஸ் இருக்கும். அண்ட் p டீரெஃபரன்ஸ் பண்ணா ஸ்டார் பின்னு போட்டா மட்டும் தான் அதில் இருக்க வேல்யூ கிடைக்கும். வெறும் பின்னு கொடுத்தோம்னா ஏயோட அட்ரஸ் தான் காமிக்கும். ஸோ இங்க வந்து வெறும் p அட்ரஸ் ஆஃப் ஏ இஸ் பர்சன்டேஜ் டி நியூ லைன் கமா பி பியை தான் பிரிண்ட் பண்ண சொல்றேன். பியில் என்ன இருக்கு ஏயோட அட்ரஸ் இருக்கு. ஸோ அட்ரஸ் ஆஃப் ஏ 6176048668 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். டீரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்னா அந்த வேரியபிள் எந்த வேரியபிளை பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்றோமோ அதுக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இன்ட் ஏ = 90 இன்ட் ஸ்டார் பி = ஆம்பர்சண்ட் ஏ. பியில் என்ன இருக்குன்னா ஏயோட அட்ரஸ் இருக்கு. இப்போ அட்ரஸ்ல இருக்க வேல்யூ வேணும்னா ஸ்டார் பி கொடுத்தோம்னா அட்ரஸோட வேல்யூ கிடைக்கும். ஸோ பிரிண்டபிள் இருக்கு வேல்யூ ஆஃப் ஏ இஸ் பர்சன்டேஜ் டி என்ன பிரிண்ட் பண்றோம்னா ஸ்டார் பி அதாவது வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 90 எப்படி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் சின்டாக்ஸ் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் வேல்யூ இஃப் ட்ரூ ரிட்டர்ன் ஆகும். கண்டிஷன் ஃபெயில் ஆகிற போது வேல்யூ ஃபால்ஸு கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. இது ஜஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். சிம்பிளா ஒரே லைன்ல எழுதிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ட் ஏ = 90 பி = 8 சி = 0ன்னு இருக்கு. சி = a greater than b a : b அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு கண்டிஷன் a greater than b செக் பண்றோம். கொஸ்டின் மார்க் இருக்கு செக் பண்ண a greater than b செக் பண்ணுது. அது ட்ரூவா இருந்தா ஏவை ரிட்டர்ன் பண்ணும் சிக்கு. இல்லையா பியோட வேல்யூ போய் சில ஸ்டோர் ஆகும். இப்போ கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஏயோட வேல்யூ சில ஸ்டோர் ஆகும். ஸோ சி இஸ் 90 கிடைக்கும்.